தோழிகளே வணக்கம். வெல்கம் டு நிலாமலர் டிசைனர். இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டியான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்னால செயின் ஸ்டிச் போட்டுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் அதை ஒட்டியே கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் 2 வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் பிராண்ட் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்டு. யூஸ் பண்ணுற த்ரெட்டு லைலான் த்ரெட்டு. நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதை ஒட்டி நான் ஃபெவிக்ரில் வச்சுட்டு ஸ்டோன் செயின் ஒயிட் கலர் 24 pp அப்படிங்கிற சைஸு அதை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 5 mm டல் கோல்ட் பீட்ஸு சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. சம்டைம் இந்த டல் கோல்ட் பீட்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு 2 ஒட்டி இருக்கும். நம்ம அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறையா வந்துட்டு என்ன தான் நம்ம ஹை குவாலிட்டியில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒட்டி தான் வருது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயின் அகெயின் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஒட்டி சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். கண்டிப்பாக பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 mm டல் கோல்ட் பீட்ஸு கொடுத்துக்கிறேன். டல் கோல்ட் பீட்ஸ்லாம் வந்துட்டு எதுவும் பிராண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்துட்டு ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது சீக்கிரமாக வந்துட்டு ஃபேட் ஆகாது. ஸோ அந்த பிராண்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராப் பீட்ஸு 4 mm சைஸ் எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். இதை வந்துட்டு நம்ம வி ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் நீடிலில் லோட் பண்ணும் போதே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வி ஷேப்பில் வர மாதிரி லோட் பண்ணிக்கிங்க. நம்ம மாற்றி மாற்றி எடுத்தோன்னா நம்ம திரும்ப டைம் இதாகும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு பீட்ஸு திரும்ப ஒரு பீட்ஸு இந்த பக்கம்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வி ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபெவிக்ரில் வந்துட்டு க்ளூ வச்சுட்டு மீடியம் சைஸ் ஃபிட்டிங் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் ஒயிட் கலர் அதை எடுத்து அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஃபிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5B7000 ஒரு க்ளூ இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே ஷேப்பில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்துட்டு நல்லா ஷார்ப் எட்ஜஸாக வரணும், அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. அந்த எட்ஜஸ் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டதுக்கப்புறம் டேன் பண்ணி அந்த சுகர் பீட்ஸை ஒட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த எட்ஜஸில் 5 mm ஆஃப் பீட்ஸு, இது வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸு, அதை ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி நம்ம அவுட்லைனாக சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு 5 mm டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு அது மேலே குமுள் மாதிரி வைக்கிறோம், அரும்பு மாதிரி. இடையில இருக்கிற இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த சென்டர், அதுலேயும் நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு 3 mm பீட்ஸ்னு கொடுத்து இந்த பார்டர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு இந்த டிசைன் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோனு ரெட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனாக கோல்டு ஜர்தோசி கொடுத்துக்கலாம், தின் ஜர்தோசி. நெக்ஸ்ட்டு கர்தானா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐ ஷேப் மாதிரி நம்ம சுற்றி கொடுக்க வேணாம், ஜஸ்ட்டு கீழே மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்துட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக அது அடிப்படும். அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வளைவில் மட்டும் கர்தானா கொடுத்ததுக்கு அப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடையில இருக்கிற கேப்பில் தின் ஜர்தோசி லோடிங் போடுறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ லோடிங் ஸ்டிச்சஸ் சுகர் பீட்ஸ் ஜர்தோசி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கிராஸாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே லூப் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ஜர்தோசி கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் திரும்ப அந்த லூப்பை கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜர்தோசி, இது மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அந்த லூப்பை திரும்ப கொண்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ஜர்தோசியை கொடுக்கணும். இதான் லோடிங் ஸ்டிச்சஸ்.
கரெக்டாக இது மாதிரி கிராஸாக கொடுக்கும்போது தான் லோடிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எம்போஸ்டாக இருக்கும். இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் வேறு மாதிரி இப்போ த்ரெட் ஒர்க்கு கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு ஜர்தோசி போட்டிருக்கேன். இந்த லைட்டாக இந்த கேப் இருக்குது இல்லையா, அதில் கூட நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஜர்தோசி பீஸ் வந்து கட் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டு கலர் ஸ்டோன் செயின் அது வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி ஸ்டோன் செயின் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோமோ அது போல் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையும் அந்த செயின்லேயே வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த ஸ்டோன் செயினை வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு இடையில அந்த ஒவ்வொரு செயினுக்கு இடையிலையும் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுங்கள். கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு நெக்ஸ்ட்டு அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இந்த வளைவு எல்லாத்துலேயும் நான் சுகர் பீட்ஸ் லைன் தான் வந்துட்டு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை திருப்பி வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு நேராக இந்த சைடு இருக்கணும், இன்னொன்று இந்த சைடு இருக்கணும். ரேண்டமாக இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோனை வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கணும். கரெக்டாக சுகர் பீட்ஸில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி ரொம்ப நெருக்கமாகவும் கொடுக்கக்கூடாது, ஸ்டோனை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான கேப் விட்டு கொடுக்கக்கூடாது. கரெக்டாக சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி கேப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கொடுங்க. அந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் இதை சுற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லி நம்ம அப்படியே ரேண்டமாக வரிசையாக வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் தான். இது ரொம்ப ஈஸிங்க. இதில் ஜாஸ்தியாக நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மினிமல் மெட்டீரியல் வச்சே நீங்கள் இந்த டிசைனை சூப்பராக கொண்டு வந்துடலாம். ரொம்ப ட்ரெண்டியான டிசைன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் சைஸு. அதை எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸில் தான் இதுக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சுகர் பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு ஸ்டோனை வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோனை சுற்றி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கணும். கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வந்துட்டு ஒன் சைட்லேருந்து நம்ம கொண்டு போய் அந்த எட்ஜஸில் நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த எண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்து இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை சுற்றி வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ கமெண்ட்டில் என்ன கோலமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கரெக்டாக அந்த இதுபடி நான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றி அந்த அவுட்லைன் வர்றது இது மாதிரி தான் நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜர்தோசி கூட கொடுக்கலாம். ஜர்தோசி கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் மெகந்தி கோல்டு சுகர் பீட்ஸ் இருக்கும்ல, அது கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்துட்டு இது கோல்டன் கலர் ஒரு டிஷ்யூ சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு கோல்டுலே தான் வேணும், கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கோல்டுலேயே பார்த்துக்கிட்டேன். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒட்டி சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு 4 mm டல் கோல்ட் பீட்ஸ் இந்த இடையில குட்டியாக கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேயும் வந்துட்டு சிங்கிளாக 4 mm டல் கோல்ட் பீட்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா 5 mm குந்தன் ஸ்டோன் ரெட் கலர் எடுத்துக்கிட்டு அதை நெருக்கமாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூ வச்சுருக்கேன். அந்த க்ளூவில் லைட்டாக வந்துட்டு நம்ம பென்சிலில் தொட்டுட்டு அந்த ஸ்டோனை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் இல்லைனா நீடில் பின்னாடி திருப்பி கூட அந்த க்ளூவை லைட்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோனை எடுத்து கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையிலலாம் நீங்கள் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் க்ளூ ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் தின் ஜர்தோசி, கோல்டு கலர் தின் ஜர்தோசி, அதை வந்துட்டு நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி வளைவாக வந்துட்டு நம்ம ஒன் சைடு கொடுக்குறோம். ஓகே, கோலம் போடுறோம். அகெயின் கோலம் மாதிரி தான் வளைவாக அந்த ஸ்டோனை சுற்றி அந்த ஜர்தோசி கொடுக்குறோம். ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது நீடில் எப்போதுமே வந்துட்டு 90 டிகிரியில் இருக்கணும். நல்லா நீடில் உள்ளார விட்டு நம்ம அந்த நூலை நல்லா மாட்டிட்டு
வெளியில் எடுக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒட்டி கூட ஒரு லைன் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வி ஷேப்பில் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இந்த வி ஷேப்பில் நம்ம வரைஞ்சி காட்டினது கூட அந்த கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோனை கரெக்டாக நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இது மாதிரி வரைஞ்சி கூட நீங்கள் ஸ்டோனை ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப எட்டியும் போயிடக்கூடாது. ஸ்டோனை கரெக்டாக மாற்றி கரெக்டாக பார்த்து ஸ்டோனை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதும் நீங்கள் சுகர் பீட்ஸு எப்போதும் போல் அந்த வி ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக வரணும். அதை நல்லாவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கிளாஸஸ் எதுவும் எடுக்கிறதில்ல. நிறையா பேர் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டு என்கொயரி பண்ணுறீங்க. நான் எந்த வீடியோவிலுமே நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லலை. ஜஸ்ட்டு நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும்தான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஆன்லைனில். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இடையில வந்துட்டு நான் லோடிங் போட போகிறேன், கர்தானா லோடிங். அதுக்காக ஜர்தோசி வந்துட்டு கொடுத்துருக்குறேன். லோடிங்க்காக ஜர்தோசியும் அது இடையிலைக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லீஃபில் வந்துட்டு இன்னர் அண்ட் அவுட்டர் வந்துட்டு இடையில கேப் விட்டு, அங்கேயும் நமக்கு லோடிங் தான் வரப்போகுது. இடையில கேப் விட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த லீஃபில் இருக்கிற இந்த குட்டியாக இருக்குல்ல இந்த இன்னர் ஸ்பேஸ், அதில் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டோன் செயின் கொடுக்கும்போது இது ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். நல்லா வந்துட்டு ஒரு ஷைனிங் ஸ்டோன் செயினை கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹைலைட்டாகவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே நான் கர்தானா லோடிங் வந்துட்டு நம்ம எப்போதும் போல் லோடிங் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஜஸ்ட்டு 4 கர்தானாவாக ஸ்லாண்டிங்காக கிராஸாக வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கர்தானா, லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப அந்த லூப்பை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் கர்தானா கொடுத்துட்டு இதே வந்துட்டு ரிப்பீட் பண்ணி நெருக்கமாக நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டு இந்த கர்தானா லோடிங்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கர்தானாக்கு பொழுது நீங்கள் ஜர்தோசி லோடிங் கூட தாராளமாக கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இடையில குட்டி குட்டியாக கேப் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக சிங்கிளாக சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லீஃபில் வந்துட்டு சென்டர்லேருந்து லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது கில்டர் ஜர்தோசி கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சு கரெக்டாக வந்துட்டு சிங்கிளாக அழகாக வந்துட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டு லோடிங் போட்டுட்ருக்கோம். லாக் ஸ்டிச் கர்தானா கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் லூப்பை திரும்ப அகெயின் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் வந்துட்டு நம்ம ஜர்தோசி கொடுத்துட்ருக்கோம். எப்போதுமே நீங்கள் இது போல் லீஃப்க்கெல்லாம் வந்துட்டு லோடிங் போடும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் சைடு வந்துட்டு நம்ம அந்த லோடிங்கை ஃபில் பண்ணிட்டு வரணும். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு லோடிங்கை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். எப்போதுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது எந்த லோடிங்காக இருந்தாலும் லீஃப்க்கெல்லாம் நீங்கள் லோடிங் போடுறீங்கனாவே அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் சைடாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன் சைடை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில் கிடைக்கும். இப்போ இந்த நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கு அப்புறம் இடையில ஒரு கேப் இருக்கும். அதுலேயும் நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லீஃப் எல்லாத்துக்கும் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் புட்டாஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த புட்டாஸ்க்காக ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோன் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ அதை சுற்றி நம்ம வந்துட்டு கோல்டு கலர் தின் ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டார் எட்ஜஸ் நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக வரணும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லாக் போட்டு நீங்கள் டேன் பண்ணிவிட்டு வாங்க ஜர்தோசியாக. அப்போ தான் அந்த எட்ஜஸ் நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 mm டல்கோல் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு ரேண்டமாக இந்த ஸ்டார் கேப் எல்லாத்துலேயும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி புட்டாஸ் வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம்.
இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம சிங்கிள் சுகர் பீட்ஸாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் சுகர் பீட்ஸு அப்புறம் டல் கோல்ட் பீட்ஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு லாக் ஒன்று போட்டு லூப் வெளியில் இருக்கிறோம். அந்த லூப்பை வந்துட்டு அப்படியே சுகர் பீட்ஸ்க்குள்ளார நம்ம மாட்டி விட்டுடுறோம். அப்படியே லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சிங்கிள் பீட்ஸு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லீஃபில் இடையில இருக்கிற இல்லையா, இந்த கேப்பில் கூட நம்ம 4 mm டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு முத்து அரும்பு மாதிரி ஒரு 3 பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஸ்லீவ் டிசைன் முடிச்சிட்டோம். கீழே ஒரு 2 இன்ச் வந்துட்டு பார்டர் ஒர்க் வரும். அங்கங்கே புட்டாஸ், அப்புறம் மேலே அந்த ஸ்லீவில் அந்த டிசைன் கொடுத்துருக்கோம். புட்டாஸ் கூட நான் வந்துட்டு நெருக்கமாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப பார்க்குறதுக்கு இது சிம்பிள் டிசைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமான டிசைன், பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியான ஒர்க் இல்லை, ஆனால் கொஞ்சம் மீடியமான டிசைன். இது பாருங்கள், இந்த ட்ராப் பீட்ஸ் இருக்குது இல்லையா, குட்டி குட்டியாக கேப் இருந்துச்சுல, அந்த கேப்பில் கூட நான் ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது கொடுத்ததுக்கப்புறம் இன்னுமே இந்த டிசைன் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இதுதான் அதோட பேக் நெக் டிசைன். ஸ்லீவில் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுலேயும் வந்துட்டு பார்டர் ஒர்க் மாதிரி நம்ம ஒரு 2.25 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இல்லை நீங்கள் நெட்டில் எந்த டிசைன் பார்த்துருந்தாலும் சரி, அதை உங்களோட சைஸுக்கு நீங்கள் கேட்குற கலரில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் மட்டும் கூட போட்டு வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங்கும் நீங்கள் சேர்த்து வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.